வெல்கம் டு டே 3. டே 1 அண்ட் டே 2 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டே 3 வந்து வரலாம். ஏன்னா டே கண்டினியூட்டியாக தான் நம்ம அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். டே 2ல் வந்து ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்னா, இன்னோவென்ட்ரி சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை அந்த வீடியோ டாப்பிக்கில் நம்ம விட்டுருக்கோம். ஏன்னா நம்ம ப்ரைமரியாக சேல் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து இந்த ஸ்பீட் ப்ளஸ் ERP அண்டு OnePlus ERP. ஸோ அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நம்ம ப்ரீவியஸில் பார்த்தோம். பட் இன்னோவென்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸின்றதுனால நம்ம அந்த டே 2ல் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ டே 3ல் நீங்கள் எப்படின்றத நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதில் எதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்லலாம். ரைட்டா? சரி, ரைட்டு. ஸோ innoventory.in அப்படின்னு வெப்சைட் போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோட ஃப்ரண்ட் பேஜ் இது தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன அட்வான்ஸ் மற்ற சாஃப்ட்வேர்ஸில் இல்லாதது என்னென்ன இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ரேசர் பே இன்டெகிரேஷன் இருக்குது. WooCommerce, இப்போ நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட் பண்ணுறீங்க, வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வந்து இப்போ நாங்களும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வேர்ட்ப்ரெஸ் இன்டிகிரேஷன் வந்து WooCommerce இன்டிகிரேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அமேசானில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இம்போர்ட் B2B B2C ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து இன்னோவென்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியா மார்ட்டில் சேல் பண்ணுறவங்க அவங்களுடைய சிஆர்எம்மை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹைலோ பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னென்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி பின்னாடி ஃப்யூச்சரில் தெரிஞ்சுச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். ரைட்டா? ரைட். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து இன்டிகிரேஷன் ஆப்ஷன் வந்து நம்ம சாஃப்ட்வேர்ஸில் உண்டு. ரைட். இப்போ டவுன்லோட்ஸில் போகலாம். இப்போ அந்த வெப்சைட்டோட மெயின் பேஜ் வந்தீங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன வெர்ஷன்ஸ் எல்லாம் கரண்ட்லி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெர்ஷன், பேசிக் எடிஷன், பர்சனல் எடிஷன், ஸ்டாண்டர்ட் எடிஷன் அண்ட் ஆன்லைனுக்கு வந்து சிங்கிள் செட்டப் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்கீமை நீங்கள் என்ன பேக்கேஜை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ், ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து அதில் இருக்கும். ஓகேவா? இப்போ குறிப்பாக நம்ம வந்து லைட் எடிஷன் ரொம்ப பேசிக்கான எடிஷன் இது. பட் இதுவே நிறைய 80% ஆஃப் பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து இது சூட் ஆகும். ஆனால் இதனுடைய காஸ்ட் வந்து ஒரு ஆன்டிவைரஸ் சேல் பண்ணுற காஸ்ட் தான். அதனால் இது நாங்கள் மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. ஸோ பேசிக் எடிஷன், பர்சனல் எடிஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் எடிஷன் அண்ட் ப்ரீமியம் எடிஷன், இந்த 4 எடிஷன் தான் நம்ம மேக்ஸிமம் சேல் பண்ணுறது. அதில் குறிப்பாக வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன் வந்து சேல்ஸ்மேன் ஆப் இன்டகிரேஷன்ஸ் இருக்குது. அந்த ஒரு பர்பஸ்க்காக இந்த ஸ்டாண்டர்ட் எடிஷன் போகும். ஸோ பார்கோட் இன்டகிரேஷனுக்கு பர்சனல் எடிஷன். பேசிக் எடிஷன் எப்படின்னா நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம், சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து பார்கோட் ஜென்ரேட் பண்ணுறக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஓகேவா? இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து ஒவ்வொரு வெர்ஷனுக்குமே வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னோவென்ட்ரி 2024 வெர்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓல்டு ஸ்டேக், இதுவுமே ப்ரீமியம் எடிஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 2004 எடிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்கிரேடு 2024 தான் மாற்றி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்வென்ட்ரி அப்கிரேடிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜிஎஸ்டியில் டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஜிஎஸ்டி ஆஃப்லைன் டூல்ஸ் அந்த இதை கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி எடிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி எடிஷன் தான் இப்போ சமீபத்தில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா மெனி கஸ்டமர் வந்து ஆக்சுவலாக ரீசேலருக்காக கொடுக்கப்பட்ட எடிஷன் இது. ஆக்சுவலாக இதை வந்து கஸ்டமர் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுனால இந்த கம்யூனிட்டி எடிஷன் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது வந்து GST 1 வந்து ஆஃப்லைன் டூல்ஸு. ஸோ இதை பற்றியும் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துட்டு நம்ம இது முடிவு பண்ணிக்கலாம். ரைட்டு. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷனை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டவுன்லோட் ப்ராசஸ் நடந்துடும். ஒரே செட்டப் தான். இதுக்கு பேக்அண்ட் செட்டப்பு அதெல்லாம் கிடையாது. பிரிண்டிங்க்கு ஒரு செட்டப்பு, ரன் ஆகிறதுக்கு ஒரு செட்டப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது. இந்த ஒரு செட்டப்லேயே எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அதனால தான் அதை வந்து நான் செகண்ட் டே வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து அதை கைட் பண்ணவே இல்லை. ஓகேவா? ரைட். இப்போது அதனால் நான் இந்த வீடியோலையுமே நான் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அது இந்தமாதிரி டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐக்கான் வரும். அடுத்தது இந்த ஐக்கான். ஸோ இப்போ நம்ம ட்ரைனிங் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஐக்கானும் உங்களுக்கு ஷார்ட்கட் போடுறேன். நான் ட்ரைனிங் என்ற ஃபோல்டரில் தான் இன்ஸ்டால் பண்ணேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ஸ்பீட் ப்ளஸ் 9.0 அப்படின்ற அந்த செட்டப்போடைய EXE இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா
இதோ இருக்குது. ஓகேங்களா, இதை தான் நம்ம ஷார்ட்கட் போட போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு ஷார்ட்கட் இப்படியும் போடலாம். அப்படி இல்லைனா டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டரில் ஷார்ட்கட்டுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரௌஸ் பண்ணி உங்களுடைய எந்த லொக்கேஷனில் நீங்கள் அந்த செட்டப் வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் நம்ம டேக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை கிளிக் பண்ணி ட்ரைனிங்ன்றதை இந்த மெயின் இதை கிளிக் பண்ணி டீன் ப்ரெஸ் பண்ணுறேன். ட்ரைனிங்ன்ற ஃபோல்டர் வந்துடுச்சு. அது உள்ள ஸ்பீட் ப்ளஸில் எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது இருக்குது ஷார்ட்கட்டு. ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்திங்கன்னா இப்போது நம்ம இந்த ட்ரைனிங்கில் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் என்ற டாபிக்ஸில் நம்ம இந்த 3 சாஃப்ட்வேர் தான் பார்க்க போகிறோம். இதில் ஸ்பீட் ப்ளஸ்ஸு இல்லை OnePlusல சொல்லித்தர்றத நீங்கள் வந்து ஸ்பீட் ப்ளஸில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம 10th 12th படிச்சிருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, டியூஷன் போனோன்னா சாம்பிள் ஃபார்முலான்னு ஒன்று வச்சுருப்பாங்க மேக்ஸில். நம்ம டியூஷன் மாஸ்டர் என்ன பண்ணுவார், அந்த சாம்பிளை தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பார் எப்படி வந்து கணக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம், அதுக்கான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வரும். கரெக்டாக? ஸோ சேம் அதே மெத்தட் தான். நீங்கள் இந்த 3 சாஃப்ட்வேரில் இந்த ஒரு சாஃப்ட்வேர் மட்டும்தான் வித்தியாசமான இன்டர்ஃபேஸ் இருக்கும். மற்றபடி இந்த 2 அப்ளிகேஷனுமே சேம் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் இதை கற்றுக்கிட்டாலும் இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம், இதை கற்றுக்கிட்டால் இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதனால் நம்ம மிக்ஸ்டு மோடாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக? ரைட்டு. இப்போ நான் ஸ்பீட் ப்ளஸ் சாஃப்ட்வேர்ஸில் ஹவு டு கிரியேட் நியூ கம்பெனி அப்படின்ற டாபிக் பார்க்கலாம். இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது இன்னுமே ஸ்க்ரீன் வரும். சப்போஸ் இந்த ஸ்க்ரீன் வரல அப்படின்னா எல்லா ஐக்கானுமே மறைச்சிட்றேன், இது மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது எரர் வருது அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, நீங்கள் அதுக்கு தேவையான பேக்அண்ட் சப்போர்ட் ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். இல்லை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எரர் எதுவும் வராது. ரைட்டா? அதே மாதிரி இதில் இருக்கிற இன்டர்ஃபேஸஸில் ஏதாவது ரீநேம் பண்ணணும் விருப்பப்பட்டிங்கன்னா இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸாக போகும்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ள அக்கௌண்ட்ஸை கற்றுப்போம், அதுக்கப்புறமா நம்ம இதனுடைய லாங்குவேஜ் எப்படியெல்லாம் மாற்றுறது. ஏன்னா இது வந்து யூனிகோட் சாஃப்ட்வேர். இப்போ நீங்கள் தமிழ்னு கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா தமிழுக்கு ஏற்ற மாதிரியான இன்டர்ஃபேஸ் காமிக்கும். அதேமாதிரி எவ்ரி லாங்குவேஜுக்குமே செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்மளே டிசைன் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து ரீபிராண்டிங்கில் அதை பற்றி நம்ம கற்றுக்கலாம். இப்போதைக்கு நான் இங்கிலீஷ் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்தோடனே இப்படி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம டேட்டா ஏற்கனவே இருக்கிறத எடிட் பண்ணோன்னா இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். அந்த லொக்கேஷனை வந்து எடிட் பண்ணலாம், லுக் பாத்தை வந்து எடிட் பண்ணலாம். இல்லைனா சேவ் பண்ணிடுறீங்க. இல்லைனா ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தால் ப்ரௌஸ் பண்ணி அந்த லொக்கேஷனை ஆட் பண்ண முடியும். மேல் டாப்பிக்கில் கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் நியூ கம்பெனி, செட்டு டேட்டா பாத், அதாவது ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்கள் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பேக்கப்பை ஆட்டோமேட்டிக்காக இது எடுத்துக்கும். ஸோ அதுதான் செட்டு டேட்டா பாத் அப்படின்றது. பேக்கப் மை டேட்டா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த கம்பெனியை பேக்கப் எடுக்கணும்னா அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி பேக்கப்பு அப்படின்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் ஐக்கான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஃபினான்ஷியல் இயர். இது வந்து எப்போ தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் ஏப்ரல் 1 வரும்போது, அதாவது 31 ஒரு ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆகும். மார்ச் 31 ஏப்ரல் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும். அப்போது நியூ ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம், கம்பெனின்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸோ இல்லை மற்ற ப்ராசஸோ நம்ம பண்ண முடியும். அப்போ கம்பெனியை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொருத்தவங்களுக்கு சமீபத்தில் ஒரு என்கொயரி வந்துச்சு எனக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் டேலியில் யூஸ் பண்ணுற மாதிரி மல்டிபிள் கம்பெனிஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. 100% டேலியில் நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவீங்களோ அது எல்லா ப்ராசஸுமே இந்த சாஃப்ட்வேர்ஸ்லையும் பண்ண முடியும். நீங்கள் க்ரியேட் 100 கம்பெனி 200 கம்பெனி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டீலர் பாத்தில் ஸ்பேஸ் இருந்தால் போதும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஜிபிக்கு மேலே எந்த இதுவுமே ஃபில் ஆக போகிறது கிடையாது. பட் நீங்கள் 100-150 கிளைண்ட்டோடைய டேட்டாவை ஒரே இதில் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸு, ஜாசன் ஃபைல்ஸு, ஜிஎஸ்டி எக்ஸல் ரிப்போர்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர்லேருந்து எடுக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா
2 பிளாட்ஃபார்முக்கு மேட்ச் ஆகும். ஒன்று நீங்கள் பிஸி சாஃப்ட்வேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க இந்த சாஃப்ட்வேருக்கு கன்வெர்ட் ஆகலாம், ரொம்ப ஈஸியாக மைக்ரேட் ஆக முடியும். அதே மாதிரி டேலி யூஸ் பண்ணுறவங்களும் அவங்களோட டேட்டா எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டேலிக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் ஃபைன் பண்ணுறீங்கன்னா 100% ஸ்பீட் ப்ளஸ் ERP வந்து சூஸ் பண்ணலாம். மற்ற நிறைய அட்வான்ஸான சாஃப்ட்வேர்ஸ் மார்க்கெட்டில் இருந்தாலும் இப்போயுமே நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் இப்போ நம்ம ஸ்பீட் ப்ளஸ் 9.0 வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணிட்டு வராங்க, ஆட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்லே போட தேவையில்லை, பர்ச்சேஸ் பில்லே போட தேவையில்லை, வெறும் இமேஜை லோட் பண்ணி கூட நம்ம பில் போடலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் 2 டேட்டா பேஸ் இருக்குது, அதையும் நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸ்பீட் ப்ளஸ் ERPயில் 2 டேட்டா பேஸ் இருக்குது. ஒரு டேட்டா பேஸ் ஆக்சஸ் டேட்டா பேஸ், இன்னொரு டேட்டா பேஸ் SQL டேட்டா பேஸ். ஓகேங்களா? ஸோ 2 டேட்டா பேஸ் இருக்கிறதுனால நெட்வொர்க்கில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, டேட்டா ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா மல்டி யூசர் மல்டி பிசி அப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறீங்கன்னா SQL டேட்டாபேஸை யூஸ் பண்ணலாம். ஆக்சஸ் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவல் பிசியாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸ்னு மூவ் ஆகும்போது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் இதனுடைய ட்ராபேக்கு. அதர்வைஸ் அப்ளிகேஷன் இஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம வந்து இப்போ எப்படி கம்பெனி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து க்ரியேட் கம்பெனி அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்குது பார்த்தீங்களா. அதாவது கெட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்பெனியோட நேமை வந்து நம்ம இது பண்ணோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரபா டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்டைல்ஸ்ன்ற பிரபா டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல அந்த கம்பெனியோடைய அட்ரஸை நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து எல்லா கண்ட்ரிலையுமே நம்ம சேல் பண்ண முடியும். இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் யாராவது கேட்குறாங்கன்னா நீங்கள் வேர்ல்டு வைடாக வந்து உங்களுக்கு எல்லா இதுலேயுமே வந்து சேல் பண்ண முடியும். ஏன்னா வேர்ல்டு வைடாக 2 GST தான், ஒன்று GST இன்னொன்று வந்து VAT, இது 2 தான் மேக்ஸிமம் இருக்குது. அதை தவிர்த்து வேறு எதுவும் மேஜராக எதுவுமே இல்லை. ஓகேவா? அதனால் எல்லா கண்ட்ரிக்குமே அவங்களுடைய லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரியுமே நம்ம என்ன பண்ண முடியும், சாஃப்ட்வேர் கொடுக்க முடியுன்றதுனால யூனிக் கோடுன்றது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஓகே, இந்த இடத்துல இந்தியாவுக்கு ஐஆர் 2 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்தியா வந்துடும். இங்கே வந்து நம்மளது வந்து ஜிஎஸ்டி சிஸ்டம்ன்றதுனால நம்ம ஜிஎஸ்டின்றதை போடுறேன். இந்த இடத்துல டேக்ஸ் நம்பர் போடணும். இப்போ உதாரணத்துக்கு நான் சும்மா என்னோட டம்மியாக போடுறேன், இது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ 15 லெட்டர் ஆக்சுவலாக ஜிஎஸ்டி வரும். நான் சும்மா டம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல நம்மளுடைய ஸ்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. இங்கே இடத்துல நம்மளுடைய ஸ்டேட் கோடு வந்து 33. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 2 லெட்டர் இருக்கோ அதை வச்சு தான் அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ 33ன்றது வந்து தமிழ்நாடோடைய டேக்ஸ் கோடு. ஓகேங்களா? ஸோ பேன் நம்பர் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். மொபைல் நம்பர் நம்ம இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபோன் நம்பர் 0146250833. இங்கே வந்து இமெயில் ஐடி. ஓகேங்களா? ஸோ இமெயில் ஐடி வந்து உங்களோட இமெயில் ஐடி, கஸ்டமரோட இமெயில் ஐடி என்னவோ அதை நம்ம வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் வச்சுருந்தாங்கன்னா வெப்சைட்டோடைய டீட்டெயில் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது அவங்க வந்து எந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிறாங்க அப்படின்றத சூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்ம உள்ளே போய் எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி இருக்கும். அதே வந்து இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செட்டிங்கை செலக்ட் பண்ணோன்னா சில ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீபெய்டாக அங்கே செட்டப் வந்து பண்ணியிருக்கோம், நம்ம எதுவும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? சில்க் சாரீஸ் ஆக்சுவலாக இவங்க மேஜராக பண்ணுறது சில்க் சாரீஸ்ன்னு போட்டுக்கிறேன். இங்கே டேட்டாபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் டேட்டாபேஸு ரெக்கமெண்டட்னு போடுறாங்க. அதாவது இண்டிவிஜுவல் பிசியாக ஒர்க் பண்ணும்போது நீங்கள் இது வந்து ரெக்கமெண்டட். அதே செட்டிங்ஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு SQL கான்ஃபிகர் பண்ணுறதெல்லாம் இருக்கும். இதுக்கு நான் ஒரு லென்த்தி வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து டெக்னிக்கல் ப்ராக்டிக்கலில் நம்ம
எஸ்கியூஎல் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்லி கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது மட்டும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டேட்டா பேஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் தான் இது. இப்போ நான் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் டேட்டாபேஸ், அதாவது எம்எஸ் ஆக்சஸ் டேட்டாபேஸ் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அடுத்தது என்ஜினியர் நேம்னால் இப்போ நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னருக்கான ஒரு லாகின் கிரெடென்ஷியல் அண்டு சிஆர்எம்ஸ் கொடுப்போம். அதில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பார்ட்னர் கோடு ஒன்று கொடுப்போம். ஓகேவா? இதான் பார்ட்னர் கோடு. இது வந்து என்ஜினியர் நேமு, உங்களுடைய மொபைல் நம்பர், இது பார்ட்னர் கோடு. இங்கே செக்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கஸ்டமரோட டீட்டெயில் உங்களுடைய பேனலில் அப்டேட் ஆகிடும். ரிட்டன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அதில் போயிட்டு நம்ம யாருக்கெல்லாம் டெமோ கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது டேட் ஃபார்மேட் 3 டைப் ஆஃப் ஃபார்மேட் இருக்குது. இந்தியன் ஃபார்மேட், அமெரிக்கன் ஃபார்மேட் அண்ட் நேபாளி ஃபார்மேட் அப்படின்னு. ஸோ நம்மளது வந்து இந்தியன் ஃபார்மேட்லேயே நான் வச்சுக்கிறேன். இந்தியன் ஃபார்மேட் தான் நம்மளது. அதாவது எப்படின்னா டேட்டு, மந்த்து, இயர் இப்படி இருக்கும். ஓகேங்களா? அதாவது DDMMYYY அப்படின்னு இருக்கும். அதுதான் இந்த ஃபார்மேட்டு. இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயர் வந்து 2025 to 2026 ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். அதாவது ஏப்ரல் 1லேருந்து அடுத்த வருஷம் 31 மார்ச்சோட ஒரு ஃபினான்ஷியல் இயர் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ இந்த இதில் வந்து வேறு என்ன பார்க்குறது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பி மாஸ்டர் ஃப்ரம் அன் எக்ஸிஸ்டிங் கம்பெனி. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதனுடைய அடிஷ்னல் கம்பெனியாக இதை நீங்கள் போடுறீங்க. பட் அதனுடைய டேட்டா வந்து மாஸ்டர் டேட்டா உங்களுக்கு வேணும்னா இங்கே கிளிக் பண்ணி அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய மாஸ்டர் காப்பி எக்ஸிஸ்டிங் கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் வந்து இதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்ஷன். ஓகேவா? இப்போ ஜென்ரலாக இல்லை ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் கம்பெனி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து 1:1 அப்படின்ற ரேஷியோவில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணக்கூடிய அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் வந்து நம்ம பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். யூஸ்வலாக நம்ம 1:1 கொடுப்போம். நீங்கள் வந்து அவங்களுக்கு கஸ்டமரை கேட்டுட்டு சார் உங்களுக்கு என்ன மாதிரி யூசர் நேம் வேணும், என்ன மாதிரி பாஸ்வேர்டு வேணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு அவங்களுடைய நேம் வந்து இங்கே போடணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பேர் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல அவங்களுடைய சிட்டி பேரை வந்து போடுறோம். ஸோ 9790113638 அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க என்ன பொசிஷன், இப்போ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பொசிஷன் காமிக்கும். ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி நிறைய பொசிஷன் காமிக்கும். இப்போ நான் ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ்ன்றதை செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ சப்போஸ் இது வந்து மேனேஜர் இருந்தால் மேனேஜர்ன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ்ன்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஃபியூ செகண்ட்ஸில் இந்த சேவ் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். சக்ஸஸ்ஃபுல்லி வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லாகின் கிரெடென்ஷியல், அதாவது சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து இந்த இடத்துல க்ளோஸ்ன்ற பட்டனை அழுத்துவோம். பார்த்தீங்கன்னா யூசர் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு இங்கே க்ளோஸ் பட்டனை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு லாகின் ஸ்க்ரீன் வந்து ஜம்ப் ஆகும் இங்கேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கம்பெனி க்ரியேட் பண்ணோம். செகண்ட் என்ன பண்ணோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா லாகின் கிரெடென்ஷியலுக்கு நம்ம மூவ் ஆகிட்டோம். ஓகேவா? முடிஞ்சது. இப்போ நான் யூசர் நேம் 1 பாஸ்வேர்டு 1 கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிமெம்பர் மீ அப்படின்னா இப்போ நான் இது வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நான் ஒவ்வொரு டைம் போடாமல் ஜஸ்ட்டு லாகின் பண்ணும்போது ஜஸ்ட்டு லாகின் மட்டும் பண்ணால் போதும், யூசர் நேம் பாஸ்வேர்டு டிஃபால்ட்டாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த ரிமெம்பர் மீன்ற அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ட்ரையல் வெர்ஷன்றதுனால இங்கே லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே இங்கே விசிபிள் ஆகாது. ஒன்லி ஹெல்ப்லைன், அதாவது யார் சர்வீஸ் இன்ஜினியரோ அவருடைய ஹெல்ப்லைன் மட்டும்தான் இங்கே வந்து விசிபிள் ஆகும். இங்கே நான் லாகின் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மெயின் ஸ்க்ரீன், அதாவது இந்த இதோடைய மெயின் ஸ்க்ரீன் வந்து எனக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். இப்போது உங்களுக்கு இன்னிய டாஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் எப்படி இதில் புது கம்பெனி க்ரியேட் பண்ணணும், அது மாதிரி நீங்கள் வந்து 2 சாஃப்ட்வேரில் நீங்கள் புதுசாக கம்பெனி க்ரியேட் பண்ணி அதனுடைய இதை பார்க்கணும். ஒன்று இன்னோவென்ட்ரி, இன்னொன்று வந்து OnePlus
11.0. ஸோ சேம் அதே தான், நான் எதுக்கும் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் மட்டும் காமிக்கிறேன். பட் இது நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த டே 3 வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டோம், நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி டாஸ்க் முடிஞ்சுது. நான் இங்கே கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், க்ரியேட் நியூ கம்பெனி. ஏற்கனவே இருக்க கம்பெனியாக இருந்தால் கம்பெனியை செலக்ட் பண்ணி பேக்கப் எடுக்கிறது எப்படின்னு நம்ம இதெல்லாம் அடுத்தடுத்த டாஸ்க் பார்ப்போம். இன்றைக்கி டாஸ்க் வந்து இவ்வளோ தான். நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ், இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இதேமாதிரி தான் இருக்கும். அதில் என்ன பார்த்தீங்களோ அதே தான் இருக்கும். பட் இதில் கூடுதலாக என்னென்ன விஷயம் இருக்குன்னா, பேங்க் என்ட்ரி போடுற மாதிரியும் இங்கேயே யூசர் நேம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே சேம் ஆஸ் இட் இஸ் ஃபார் ஸ்பீட் ப்ளஸ் 9.0 என்ன இருக்குமோ அது அப்படியே இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டினியூவாக டாஸ்க்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் வந்து மேக்ஸிமம் 7 டேஸில் நம்ம வந்து எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் பார்க்கலாம். பில்லிங் சாஃப்ட்வேர்ன்றது எப்படி இருக்கும், இப்போ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் என்ன வித்தியாசம், பில்லிங் சாஃப்ட்வேரில் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். பில்லிங் சாஃப்ட்வேரில் வியாபாரம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிஜிகார்ட் இருக்குது, டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் இருக்குது. ரீட்டெயில் டச் பிஓஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் கேட்டகரியில் நம்ம கற்றுக்க போகிறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள் லைப்ரரி மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, காலேஜில் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃபார்மசி மேனேஜ்மெண்ட்டு, மண்டி புக்கு கூட டிஃப்ரெண்ட் ஜோனல் அது ஆக்சுவலாக. இதெல்லாமே வந்து பில்லிங் சாஃப்ட்வேர்ன்ற கேட்டகரியில் பார்ப்போம். இதெல்லாம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆல் ஆஃப் ஆர்டிபி, அதாவது ரிமோட்டில் ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறது. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ட்ரைனிங் செக்ஷனில் பார்ப்போம். நீங்கள் வந்து வரிசையில் டே 1 கம்ப்ளீட் பண்ணி டே 2 கம்ப்ளீட் பண்ணி டே 3 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் யார்கிட்டயா போய் ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணாலும் சரி, இந்த கோர்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு A to Z வந்து தெரிய வந்துடும். நீங்கள் யாருக்கிட்டேயும் என்ன கேட்டிங்கன்னா இந்த கோர்ஸை முடிச்சுன்னா ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். பட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா, நான் அக்கௌண்ட் கற்றுட்டேன், நான் வந்து எந்த சாஃப்ட்வேர்ஸையும் நான் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையும் உங்களுக்கு ஏற்படும். Thank you for watching. Please support and subscribe my channel.